அஸ்ட்ராலஜிக்கல் பை அசால்ட். மேடம் வாய்ஸ் பதிவு குடுத்துருக்கும்போது கூட சொல்லியிருந்தாங்க. சார் நான் அந்த டேட் ஆஃப் பர்த் ரீதியா வந்து எடுத்திருந்தேன் சார். எனக்கு ரொம்ப சூப்பரா வந்து வேலை செஞ்சது சார். அப்படிங்கிற மாரி. அப்ப நம்ம தியரிட்டிக்கலா பயோ அசால்ட் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும், இந்த மாரி வந்து டேட் ஆஃப் பர்த் அல்லது ராசி, நட்சத்திரங்கள் இது மட்டும் வந்து நம்ம ஒரு குறுகிய காலத்துல நெறைய மாற்றங்கள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு போதாது. அதுல வந்து நம்ம இன்னும் எப்படி பெட்டரா வந்து ரொம்ப ஈஸியா வந்து குடுக்க முடியும். அதேபோல நம்ம சேஞ்சஸ் ரொம்ப ஈஸியா கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இது அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியா அணுகும்போது கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம கண்கூடா பார்த்துருக்கோம். ஃபாலோவும் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அதே நம்ம ஏன் வந்து வகுப்புகளா வந்து கொடுக்கக்கூடாது? இந்த பயோசால்ட்டோட அந்த பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கிளாஸ் உடைய ஒரு கன்டினியூஷன் மாதிரி நம்ம தனியா வந்து ஏன் வந்து ஒரு ஒரு 2 மாதங்கள் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ரீதியா வந்து யோசிக்கும்போது, நமக்கு அதுல பெஸ்ட் ஆப்ஷனா தோன்றியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, அஸ்ட்ராலஜிக்கல் பயோசால்ட் அப்படிங்கிற இந்த ஒரு வகுப்பு. ஸோ ஒரு நமக்கு இதே சேம் இந்த தர்ஸ்டே அப்படிங்கிற பேட்டர்ன் அப்படியே வந்து கன்டின்யூ ஆகும். நமக்கு அடுத்த வாரம் தர்ஸ்டே கிளாஸ் முடிஞ்சதுக்கு பின்னாடி, அடுத்த வந்து நமக்கு 1 வாரம் அப்படிங்கிறது கேப் இருக்கும். அதுக்கு அடுத்த வாரத்துல பார்த்தோம்னா, நமக்கு 12ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி ஜூலை மாதங்கள் வரையில ஒரு டோட்டலி 8 கிளாஸஸ்ங்கிறது நடைபெறும். வீக்லி 1 கிளாஸ் அப்படிங்கிற மாரி வீக்லி தர்ஸ்டே எவ்ரி வீக் வந்து தர்ஸ்டே இருக்கும். 7 டூ 8 அல்லது 7 டூ 8:30 வரையில வந்து டைமிங் வந்து இருக்கும். ஆஸ் யூசுவல் நம்ம இப்ப என்ன பேட்டர்ன்ல ஃபாலோ பண்றோம் சேம் அதே மாதிரி தான். பட் இதனால வரையிலும் நம்ம பயோசால்ட்ங்கிற காம்பினேஷனவோ இல்ல வெவ்வேறு விதங்களா பார்த்திருப்போம். பட் அத வந்து அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியா வந்து ரொம்ப எளிமையா வந்து எப்படி வந்து பொருத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ரீசென்ட்டா ஒரு கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. அஸ்ட்ராலஜிக்கல் பேச்சுலர் ரெமிடீஸ். அதுல எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜோதிடமே தெரியாத நபர்களுக்கு கூட ரொம்ப எளிமையா புரியிற மாரி வந்து நம்ம அத சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறதும், அதேபோல அது ரீதியா வந்து அங்க மலர் திருவிழா எடுத்திருந்து, அதனுடைய விளைவுகள் என்ன? எப்படியெல்லாம் மாற்றங்கள் அவ்வளோ ரொம்ப ஈஸியா கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பாங்க. அது அந்த குழுக்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அது தெரியும். அந்த மாரி பயோசால்ட்லயும் கூட ரொம்ப ஈஸியா வந்து நம்மளால கொண்டு வர முடியும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம அஸ்ட்ராலஜிக்கல் பயோசால்ட் அப்படிங்கிற ஒரு வகுப்பு. இதனுடைய முழு கட்டணம் என்பது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ₹5800. இத நீங்க சிங்கிள் பேமெண்ட்லயும் பண்ணிக்கலாம். அல்லது வந்து நீங்க வீக்லி பேமெண்ட்டா பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, வீக்லி ₹725 அப்படிங்கிற பேர்ல நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதான் நமக்கு இதே மாரி Zoom மீட் ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்கும். கிளாஸ்க்கு யாராவது வந்து வர முடியல அப்படின்னு சொன்னா, கிளாஸ்க்கான ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் என்னோட அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முதலில் இணையக்கூடிய 8 நபர்களுக்கு மட்டும் தான். 8 நபர்களுக்கான பிரெஃபரன்ஸ் அப்படிங்கிற பேர்ல தான் நம்ம இந்த கிளாஸே வந்து அஸ்ட்ராலஜிக்கல் பேச்சுலர் எம்.டி. பயோசால்ட் கிளாஸ் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். 8 வாரங்கள் நடைபெறும். 8 நபர்களுக்கு மட்டும் தான் அனுமதி அப்படிங்கிறதையும். ஸோ விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தயவு கூர்ந்து நீங்க எர்லியரா கூட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பயோசால்ட் கிளாஸ், பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடி கூட. பட் நம்ம அதுக்கு தான் வந்து 1 வாரம் கேப் குடுத்துருக்கோம். 1 வாரத்துக்கு அப்புறமா நமக்கு 12ஆம் தேதி ஜூன் மாதம் தான் வந்து வகுப்பு வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து தொடர்ந்து வந்து பயோசாட்ல வந்து ஒரு உன்னதமான நிலைய வந்து அடையணும். இன்னும் வந்து ரொம்ப டெப்த்தா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த அஸ்ட்ராலஜிக்கல் பயோசால்ட்ங்கிற கிளாஸ்ல வந்து நீங்க ஒவ்வொருத்தருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நமக்கு அஸ்ட்ராலஜிக்கல் பேச்சுலர் ரெமிடீஸ் வந்து எப்படி ஒரு பேட்டர்ன்ல வந்து இருக்கோ, கிட்டத்தட்ட சேம் அதே மாதிரியான பேட்டர்ன் அப்படிங்கிறது தான். அதே மாதிரியான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுல நம்ம பேச்சுலர் ரெமெடி அப்படிங்கிறத பார்த்திருப்போம். இந்த இடத்துல நம்ம பயோசால்ட் அப்படிங்கிற ரீதியா வந்து பார்ப்போம். அப்ப இதுல கலந்துக்கிறது வந்து எலிஜிபிலிட்டி வந்து சார் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சிருக்கணுமா? இல்ல அஸ்ட்ராலஜரா இருக்கணுமா? இல்ல அஸ்ட்ராலஜி மேல வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணுமா? அல்லது அஸ்ட்ராலஜி மேல நம்பிக்கை இருக்குமா? அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அஸ்ட்ராலஜி மேல நம்பிக்கையே இல்லனாலும் சரி, அஸ்ட்ராலஜி எதுவுமே தெரியாது சார். ஒரே ஒரு அதுல 1% கூட எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் சரிதான். நமக்கு எந்த ஒரு அந்த ப்ரையர் நாலேட்ஜ் அப்படிங்கிறது நமக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா ஜோதிடம்ங்கிறது எல்லாரும் சொல்லி வச்சிருக்க மாரி வந்து அது நம்பிக்கை சார்ந்த விஷயம் கிடையாது. அது ஒரு ஃபார்முலா, ஒரு ரூல்ஸ் அவ்வளதான். ஒரு கணக்கு, ஒரு கணிதம் எப்படியோ, ஒரு ஃபார்முலா போட்டு எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஆன்ஸர் அப்படிங்கிறது கிடைக்கும். டெரைவ் பண்ணுவோம். ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதுபோல இந்த அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு விதி, ஒரு ஃபார்முலா, ஒரு கணிதம் அவ்வளதான். அந்த கணிதத்தில இருக்கக்கூடிய ஃபார்முலாவ அப்ளை பண்ணி நம்ம சொல்யூஷன் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மெத்தடாலஜி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அது மேல நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி, நம்பிக்கை இல்லனாலும் சரி, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் இல்லனாலும் சரி, தெரிஞ்சிருந்தாலும் சரி, தெரியலனாலும் சரி, நமக்கு அவசியமே கிடையாது. சொல்லக்கூடிய அந்த ஃபார்முலாவ நம்ம சரியா புரிஞ்சுகிட்டு, சரியா அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா முடிஞ்சுது அவ்வளோதான். எல்லாரும் சொல்லி நம்ம பயமுறுத்தி வச்சிருக்க மாரி, அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து இப்படியா, அப்படியாங்கிற மாரிலாம்
எதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மிக எளிமையாக ரொம்ப இப்ப இந்த பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கிளாஸ்ல வந்து பயோசால்ட் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா எல்லாருக்கும் புரிஞ்சுதோ, அதே போல இந்த அஸ்ட்ராலஜிக்கல் பயோசால்ட் கிளாஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப எளிமையா புரியும். அந்த ப்ரையர் நாலேட்ஜ் என்று சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் அல்லது ஜோதிட ஆர்வலர்கள் அல்லது ஜோதிடம் மேல நம்பிக்கை இருக்கணுங்கிற எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் அவசியம் கிடையாது. ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்லாத நபர்களா இருந்தீங்கன்னா, இன்னும் வந்து பெஸ்ட்டாவே இருக்கும். ஏன்னா, அங்க நம்ம டிஸ்கஸ் பண்றதெல்லாம் அந்த ஜோதிடர் கூடிய அந்த ரூல்ஸ் வந்து எப்படி பொருத்தி பயோசால்டருக்கு வந்து பல்வேறு பிரச்சனை வந்து தீர்க்கலாம் அப்படிங்கிறது தான். அதுல நெறைய பேர் வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த்லயே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "சார் எனக்கு வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆச்சு சார். சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு." அப்படிங்கிற மாரியெல்லாம். இப்ப அந்த மாரி வந்து இன்னும் வந்து நெறைய விதிகள் எல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்படியே வந்து நம்ம பயோசால்ட் அப்ளை பண்ணி மேட்ச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா வந்து முடிஞ்சிரும். இப்ப இந்த பயோசால்ட்டுடைய ஒரு அடுத்த டைமென்ஷன் அப்படிங்கிற மாரி நீங்க கத்துக்கணும் அல்லது வந்து தெளிவடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, தாராளமாக இந்த அஸ்ட்ராலஜிக்கல் பயோசால்ட் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சார் இப்ப இல்ல சார் ஒருவேள நான் அடுத்த முறை வேற எப்பாவது பேட்ச் போட்டீங்கன்னா, அப்ப ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா வந்து அதுக்கான ஃபீஸோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கூடுதலா வந்து இருக்கும். ஆக்சுவலா இந்த டைமே வந்து நான் அந்த சரியான கட்டணம் அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சிருந்தேன். பட் இந்த வகுப்பு மட்டுமே தனியா படிக்கிறாங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா வந்து அந்த அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான் இருக்கும். பட் ஆல்ரெடி வந்து நம்ம பயோசாலிட் கிளாஸ் வந்து பேசிக் அண்ட் அட்வான்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறனால, அதோட தொடர்ச்சியா இது இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த ரூ. 5800 அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இல்ல சார் வெறும் பயோசால்ட்ட பத்தி மட்டும் இந்த அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியா வந்து படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ரூ. 12,000 அப்படிங்கிறது பே பண்ண வேண்டி இருக்கும். இப்ப நம்ம அது ரீதியா வந்து நமக்கு குடுக்காம, ஜஸ்ட் ரூ. 5800 அப்படிங்கிறதுல சொல்லியிருக்கோம். இத நீங்க சிங்கிள் டைமாவும் பே பண்ணிக்கலாம். 2 டைம், 3 டைமாவும் பே பண்ணிக்கலாம். அல்லது எதுக்குமே பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னா, வீக்லி ரூ. 725 வந்து நீங்க பே பண்ணி தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இத பத்தி வந்து வேற எதுவும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தாலும் கூட நீங்க தேர் ஆஃப்டர் வந்து WhatsApp பண்ணியோ, இல்ல வந்து கால் பண்ணியோ கூட கால் பண்றது அப்படின்னு சொன்னா, மார்னிங் 9 ஏஎம் டூ ஈவினிங் 7 பிஎம். மெசேஜ் பண்றது அப்படின்னா, 24/7 வந்து நீங்க எப்ப வேணாலும் WhatsAppல வந்து மெசேஜ் பண்ணலாம். அவைலபிள் இருக்கக்கூடிய டைம்ல முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருமோ, அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் அல்லது ரிப்ளை அப்படிங்கிறது நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்குமே கிடைக்கும்.